ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்னா நெடுந்தீவு மத்தியில் இருக்கிற புனித தோமையார் ஆலயத்தில் நிற்கிறோம். ஏன் நாம் இந்த புனித தோமையார் ஆலயத்துக்கு வந்துக்கிறோம்னா, இந்த புனித தோமையார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா திருப்பலி இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலங்களில் இந்த திருவிழாவுக்கு நெடுந்தீவில் எல்லா திசையிலையுமே இந்து மத சகோதரர்கள் புறமத சகோதரர்கள் நிறைய பேர் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த திருவிழாவை நான் பார்க்கல, மிகவும் ஒரு குறிப்பிட்டளவான மக்கள், ஒரு குறிப்பிட்டளவான பொதுநிலையினர் ஆகியோர் இந்த திருவிழாவை சிறப்பித்தவங்க. அதுலேயும் இந்த திருவிழாவில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, புனிதர திருச்சிறுவத்தை தோளில் தாங்கி கொண்டு அந்த பவனி பாதையில் பொதுமக்கள் போகும்போது அதிகளவான மக்கள் என்ன செய்வாங்கன்னா, கையை விரித்து புனிதர்கிட்ட தங்களோட வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என்னென்னா, இந்த திருவிழா புனிதர் திருக்கொடியை பங்கு தந்தையர்கள் இறக்கும் பொழுது உடனே என்ன செய்வாங்க, அந்த திருக்கொடி எல்லாருமே சுற்றி அதை கலட்டி கொண்டிருக்கிற அந்த அந்த நேரத்தில் புனிதர திருக்கூட்டுக்கு கீழால் குழந்தைகளை தூக்கி கொண்டும் அல்லது தங்களது நேர்த்திக்கடன்களுக்காக வேண்டியும் புனிதர பாதத்துக்கு கீழால் பூந்து கொண்டு நிறைய மக்கள் போய் கொண்டிருப்பாங்க. அதில் வயது முதிர்ந்தவர்கள், இள வயதினர், பெண்கள் நிறைய பேர் தங்களோட புனிதரை வேண்டுதல் செய்து கொண்டு புனிதர ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதை விட சிறப்பாக என்னென்னா, அந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அங்கே விற்கிற அந்த சின்ன சின்ன கடைகளில் தங்களது தேவையான பொருட்களை வேண்டுறதும், இப்படியே சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வேண்டின பொருட்களை வச்சு விளையாடி கொண்டிருக்கிற அந்த 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 தருணத்தில் அங்கே புனிதர்கிட்ட ஆசீர்வாதம் நடக்கும். இந்த புனிதர்கிட்ட ஆசீர்வாதத்தை வந்திருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, புனிதர்கிட்ட ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொண்டு தங்களது வாழ்க்கைக்காக வேண்டியும், தங்களது எதிர்காலத்துக்காக வேண்டியும், தங்களது பிள்ளைகளுக்காக வேண்டியும், தங்களது கல்வி நடவடிக்கைக்காக வேண்டியும், இப்படி பலதரப்பட்ட வேண்டுதல்களுக்காக வேண்டி புனிதர்கிட்ட தங்களோட ஆசீர்வாதத்தை வேண்டி மிகச்சிறப்பான முறையில் தங்களோட வேண்டுதல்களை தெரிவித்து கொண்டிருப்பாங்க. இதை விட முக்கியம் என்னவென்றால், இந்த திருவிழா ஆசீர்வாதங்கள் முடிந்த பிற்பாடு நாம் வந்த வேலையை நாம் செய்வோம்ன்ட்டு ஒரு சைட்டுக்கு நான் போகிறோம். ஏனெண்டா சாப்பாடு கொடுக்குறாங்க. கோயிலில் சாப்பாடு கொடுக்குறன்றது உண்மையாகவே அது ஒரு பெரிய வரம். அந்த அந்த கொடுக்குற சாப்பாடை வேண்டி சாப்பிட்றதுக்காக வேண்டியே நிறைய மக்கள் ஒரு பக்கம் வேண்டுதல், ஒரு பக்கம் சாப்பாடு, இப்படியான ஒரு இதுக்காக வேண்டியே இங்கே நிறைய பேர் வாரோம். அதிலும் சிறப்பாக இளைஞர்கள், முதியவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே உணவை புனிதர் ஆசீர்வதிக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது நாம் மட்டும் என்ன இதில் இருந்து தப்பு